சும்மா இருந்தாலும் உங்களுக்கு பல லட்சங்கள் வந்து விழுது. நீங்க வர்ற கார் என்ன, நீங்க வாழ்ற வாழ்க்கை என்ன, அப்போ இந்த சாதாரண மனிதர்களுடைய வழி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ உங்களை எப்படி உணர்த்துவது, அதை தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு எப்படி உணர்வை உண்டாக்குது? இப்ப வலிக்கு இல்ல சொல்றீங்கல்ல, நான் இங்க யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை. ஆனா இந்த திருமண்டலம் என்பது வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் யாருக்கும் சொந்தமானது அல்ல. லே செக்ரட்டரி நீங்க வந்துட்டீங்க, எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் வந்துட்டீங்க, காலங்காலமா நீங்க தான் இருக்க போறீங்களா? வேதாகமத்துல படிக்கிறோம், எவ்வளவோ பெரிய படைபலனோடு, எவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா ராணுவ சேனையோடு, யுத்த சேனையோடு இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் சாதாரண மனிதர்களை கொண்டு வீழ்த்தி இருக்கிறாரு. இருக்கும் வரைக்கும் நன்மை செய்யுங்கள் தான் சொல்றோம். நாங்க மீண்டும் மீண்டும் இப்படி காயப்படுத்திட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீங்கள் செய்ய வேண்டிய எவ்வளவு வேலை இருக்கு. நேற்று கூட ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். நாங்க கோவில்பட்டி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி, தொடக்கப்பள்ளி, தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் தொடக்கப்பள்ளியில ஒரே ஒரு பிள்ளை, 2 ஆசிரியர்கள். அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குது. அப்போ இதை வந்து முன்னேற்றத்துக்காக தான் உங்களுக்கு பதவி இருந்திருக்கீங்க. ஆரம்ப கல்வி என்ன பண்ணும், நீங்க தூக்கி நிறுத்தணும். மேல்நிலை கல்வியில என்ன பண்ணீங்க, இன்னும் மேல கொண்டு போகணும். எவ்வளவு வேலைகள் இருக்குங்க. ஆலயங்கள், ஆன்மீக தலங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாலிபர்கள் அவங்க முற்றிலுமாக என்ன பண்றாங்க, ஆலயத்துக்கு வர்றதே வெறுக்கிறாங்க. ஏற்கனவே வந்துட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்க, வேற ஏதாவது சபைக்கு போலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போயிட்டாங்க ஏற்கனவே. அவங்களை எப்படி திருப்பி அழைக்கிறது? அப்படியானால் உங்களுக்கு பதவி வேணும், நீங்க ஆட்சியில இருப்பீங்க, ஆனா நீங்க பழி வாங்கிட்டு இருப்பீங்க. இந்த திருமண்டலம் எப்படி போனாலும், எப்படி நாசமா போனாலும் அது அப்படித்தான், இந்த அரசியல் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா எங்களை போன்றவர்கள் வந்து பார்த்தா எப்படி இதை பார்த்து கொண்டு இருக்க முடியும் தான் நான் கேட்கிறேன். மாறுங்கள், மாறுங்கள். உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லிதான் வேதாகமம் சொல்லுது. கூடுமானால் எல்லாரிடமும் என்ன பண்ணுங்க, சமாதானமா இருக்கணும் பைபிள் சொல்லுது. எந்த பாவமும் செய்யாமல் அவர்கள் காலத்தில் வேலை வாங்கினார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக தூக்கி எங்கெங்க அடிக்கிறீங்க, அவர்கள் மன உளைச்சல் உண்டாக்குறீங்க. உங்களுக்கு இருக்கிற அதே மனசு தானே, அந்த ரத்தமும் சதையும் தானே அவங்களுக்கு இருக்கு. அவங்க இரும்புல இதயத்தை வச்சிருக்காங்க. சாமானியர்களை எதற்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி துன்பப்படுத்துறீங்க, இப்படி வேதனைப்படுத்துறீங்க? எப்ப நீங்க மாற போறீங்க? உட்கார்ந்து தனிமையில சிந்தித்து பாருங்க. இந்த திருமண்டலங்கள் உருவாகியதுல நம்மளுடைய பங்கு என்னன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்ல, வெறும் குப்பைகள். நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு மிஷினரிகள் வந்து இங்க வராம வடநாட்டுக்கு போயிருப்பாங்கன்னா இன்னைக்கு வடநாட்டுல இருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, வந்து ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அரை நிர்வாணிகளா இருந்திருப்போம். அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, புண்ணியத்துல அங்க இருந்து இந்த கடல் கடந்து கால் நடந்து வந்து இந்த பாலைவன பகுதிகளில் இன்னைக்கு வந்து நாகரிகம் வளர்ந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்பவுமே இந்த வெயில நம்மளால நடக்க முடியல. சாலைகள் அவ்வளவு இருக்கு, கார் அவ்வளவு இருக்குது, இப்பவுமே நம்மளால போக முடியல. பாருங்க அப்ப எவ்வளவு அந்த அவனுடைய ஸ்கின் பாத்தீங்கன்னா அப்படி பூ மாதிரி இருக்காங்க, அப்படி கொப்பளமா வந்திருக்காங்க. அவங்களுக்கு தொப்பில என்ன பண்ணிருக்காங்க, கூழ் வாங்கி குடிச்சு என்ன பண்ணிருக்காங்க, இந்த திருமண்டலங்கள் வளர்த்திருக்காங்க. இதை வந்து அழிக்கிறீங்களே, இதை பற்றி உணர்வு உங்களுக்கு வரலையா? உங்க தலைவருக்கு நீங்க சொல்ல மாட்டீங்களா? அதை சொல்லுங்க. அண்ணே, இது நம்ம உருவாக்கிய திருமண்டலம் இல்லனே, இங்க நமக்கு எதுவுமே இல்லனே. கடவுள் நம்மள என்ன பண்ணாரு, ஏதோ